நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு எதை பற்றியது என்றால், யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். இந்த 13 முதல் 18 வரை உள்ள வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலேயே மிகவும் புரிந்து கொள்ள கடினமான பகுதிகளில் இதுவும் ஒன்று. இதை சில பேர் தவறாக புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் சபைகளில் பலவிதமான தவறான பழக்க வழக்கங்கள் உபதேசங்களாக மாறி சபைகளை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த வசனத்தை பற்றியுள்ள வேத வெளிச்சத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த இடத்தில் பவுல் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னவென்றால், ஒரு சிலருடைய நோய்கள் அவருடைய பாவங்களினாலே வந்திருக்கிறது என்று அவர்கள் கருதும் பொழுது, அந்த பாவங்களை அறிக்கையிட்டு அதற்காக மூப்பர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சொல்லி எழுதுகிறார். இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அதற்கு முன்பாக நோய்கள் என்று பார்க்கும் பொழுது முதல் நோய்கள் எதனால் வந்தது என்று பார்க்கும் பொழுது பாவத்தினால் வந்த காரியமாகத்தான் நோயை கருத வேண்டும். அதனால்தான் மனுக்குலத்திற்கு மரணமும் ஏற்படுகிறது. இந்த மரணமும் நோயும் எதனால் வந்தது என்றால் மனிதனுடைய பாவத்தினாலே, கீழ்ப்படியாமையினாலே வந்த காரியம். அதே வேளையில் எல்லா நோய்களுமே பாவத்தினால் வந்தது என்று சொல்ல முடியாது. ஒரு சில பாவங்கள் நிமித்தமாக நமக்கு நோய்கள் வரும். குறிப்பாக கர்த்தருடைய பந்தியில் நான் தகுதி இல்லாமல் கலந்து கொள்ளும் பொழுது நமக்கு பலவீனம் ஏற்பட்டு மரணம் அடைந்ததாக 1 கொரிந்தியர் 11:30 பார்க்கலாம். அதே வேளையில் ஒரு சில நேரங்களில் சாத்தானை கர்த்தர் அனுமதித்து நம்முடைய சரீரங்களை தொடுவார். கர்த்தருடைய அனுமதியோடு சாத்தான் நமக்கு தொல்லை கொடுக்கும் பொழுது நமக்கு நோய்கள் வரலாம். அதே வேளையில் எல்லா நோய்களுமே பாவத்தினால் வந்தது என்று சொல்ல முடியாது. இன்னொரு கருத்து, எல்லா நோய்களையும் கர்த்தர் சுகமாக்குவார். ஆனால் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சுகம் கிடைக்குது என்று சொன்னால் அது தவறு. பல்வேறு வகைகளில் பல்வேறு முறைகளில் கர்த்தர் நமக்கு சுகத்தை அளிப்பார். ஆனால் எல்லாரும் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு சில நோய்கள் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நோய்கள் சுகமாக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் பார்க்கலாம். அதே வேளையில் நாம் ரட்சிக்கப்படும் பொழுதே நம்முடைய நோய்கள் எல்லாம் சுகமாக்கப்பட்டு விட்டது என்று சொல்வதும் தவறான கருத்து. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து விட்டார், நமக்கு நோய்களே வராது என்று சொல்வது தவறான உபதேசம். நோய்கள் இல்லாத சூழ்நிலை இந்த உலகத்தில் கிடையாது. அது மறுமையில் தான் நமக்கு கிடைக்கும். ரட்சிப்பினுடைய முக்கியமான அம்சம் சரீர மீட்பு. அந்த சரீர மீட்பு என்பது இனி வரக்கூடிய காலத்தில் தான் வரும். அப்படி சரீர மீட்பு அடையும் போதுதான் அந்த புதிதாக்கப்பட்ட அந்த சரீரத்தில் தான் நமக்கு நோய் என்பது வராமல் இருக்குமே தவிர, இப்பொழுது இருக்கிற சரீரத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு நோயே வராது என்று சொல்வது வேதத்தின்படி சரியல்ல. அதே வேளை எல்லாரையும் கர்த்தர் சுகப்படுத்த மாட்டார். சிலருக்கு சுகத்தை உடனடியாக கொடுப்பார். சிலருக்கு நோய்களை தாங்கக்கூடிய சக்தியை, கிருபையை கொடுப்பார். சில நேரங்களில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஒரு சில பேருக்கு சுகங்கள் உடனடியாக கிடைக்கும். இதுதான் ஓவரால் கான்செப்ட், நோய்களை பற்றியுள்ள ஒரு அடிப்படை புரிதல். இப்பொழுது யாக்கோபு 5:14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை சுருக்கமாக பார்க்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இந்த இடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் நோயாளியை சுகமாக்கும். அவன் பாவம் செய்திருப்பானேயானால் அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். இறுதியாக ஒரு கருத்தை யாக்கோபு சொல்கிறார்.
நீங்கள் குணமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முழு காரியத்தையும் சேர்த்துதான் நாம் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால் இதை ஒரு தனிப்பட்ட 5:14 மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு காரியத்தை, ஒரு கோட்பாட்டை உருவாக்குவதற்காக யாக்கோபு எழுதவில்லை. சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு சத்தியத்தை புரிய வைக்கிறார். அது என்னவென்றால், ஒரு விசுவாசி தன் பாவத்தின் நிமித்தமாக சுகவீனம் அடைந்திருக்கிறான். அந்த பாவம் என்பது சபைக்கு அடுத்த பாவங்கள். எனவே அந்த பாவத்தை அவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்பதற்காக சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறான். அப்பொழுது அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். அவனுக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நோய் சுகமடைகிறது. இதுதான் இந்த இடத்தில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள். இதுல புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும், எண்ணெய் அல்ல. அது மாத்திரமல்ல, எந்த விசுவாசம்? அவன் தன் குற்றத்தை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யும் பொழுது, குற்றத்தை உணரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அந்த எல்டர்ஸ், அந்த மூப்பர்கள் அவனுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபம் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. பாயிண்ட் அதான். அவன் வருத்தப்படுறான், சபைக்கு அடுத்த காரியங்கள் ஏதோ ஒன்று செய்துட்டு அதனால அவனுக்கு நோய் ஏற்பட்டு அதை உணர்ந்து சபை எல்டர்ஸ் மன்னிப்பு கேட்கிறான். அதன் அடிப்படையில் அதனுடைய சபையினுடைய மூப்பர்கள் அவனுக்காக ஜெபம் பண்றாங்க, சுகம் கிடைக்குது. இதுல எந்த இடத்துல எண்ணெயை பற்றியுள்ள முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிடப்படவே இல்லை. காரியம் என்னன்னா, அவன் பாவங்களை ஒத்துக்கொள்ளும் பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. இதைத்தான் கடைசியில சொல்றாரு யாக்கோபு, நீங்கள் குணமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி என்றால் 2 காரியம். சில பாவங்களினாலே நமக்கு நோய்கள் வரும். அந்த நோய்களை குணமாக்க நாம் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாதான் அந்த நோய்கள் நமக்கு சுகமாக்கப்படும். இன்னொரு காரியம், மற்றவருடைய குற்றங்களை நாம் மன்னிக்காமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில் கூட நமக்கு நோய்கள் வரும். அப்பொழுது நாம் ஒருவருடைய குற்றங்களை மன்னிக்கும் பொழுது நமக்கு நோய்கள் குணமடைகிறது. இது 2 காரியம். ஒன்று நாம் செய்வதனால் வரக்கூடிய நோய், இன்னொன்று மற்றொரு பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வியாதிகள். இந்த 2ஐயும் நாம் அறிக்கையிட்டு ஒப்புக்கொள்ளும் பொழுது நமக்கு நோய் சுகமாகிறது. இதுதான் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட காரியம். அடுத்த பாயிண்ட் எண்ணெய். இத எண்ணெய் என்பது ஒரு மெடிக்கல் டேமாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பொருளாக சொல்லப்படவில்லை. ரப்பிங் அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் டேம். அதாவது அந்த சுகவீனம் என்பது மருத்துவ சம்பந்தப்பட்டிருப்பதனாலே அவனுக்கு எண்ணெய் பூசுகிறார்கள். ஒருவேளை வலி ஜாஸ்தியா இருக்கும், இந்த ஆயில் சுகமாக்கக்கூடிய ஒரு எண்ணெயா இருப்பதனாலே அது ஆயில் பூசியிருப்பாங்களே தவிர அந்த எண்ணெயை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தினால் அவனுக்கு நோய் சுகமாக்கப்பட்டதாக சொல்லப்படவில்லை. விசுவாசமுள்ள ஜெபம்தான் பிணியாளை ரட்சிக்கும். வேதத்தில் எங்கும் எண்ணெய்க்கு அற்புத சக்தி இருப்பதாக சொல்லப்படவில்லை. சுகமாக்குறவர் தேவனே. யாத்திராமை 15வது அதிகாரம் 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். சங்கீதம் 103:2-3. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. வல்லமை தேவனுடையதே. வல்லமை எண்ணெயில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அரசர்கள், ஆசாரிகள், தீர்க்கதரிசிகள் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். காரணம் என்ன? ஒரு பரிசுத்தத்துக்கு அடையாளமாக அந்த எண்ணெய் பயன்பட்டதை தவிர அதில் ஏதோ ஒரு வல்லமை இருப்பதற்காக பயன்படுத்தப்படவில்லை. அது மாத்திரமில்லை, இந்த இடத்துல எண்ணெயை அபிஷேகம் பண்ணப்பட்டு சொல்லப்படல, எண்ணெயை பூசுங்கள். அந்த எண்ணெயை அவனுக்கு பூசும் பொழுது அவனுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்றாங்க. எண்ணெயை அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணல, அவனுக்கு அந்த எண்ணெயை பூசி அவனுக்காக ஜெபம் பண்றாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் அதுதான். அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது எண்ணெய் பூசுறாங்க, அதுதானே தவிர எண்ணெயை ஜெபித்து அவனுக்கு பூசவில்லை.
அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டுல எண்ணெய் என்பது ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:34 படிச்சா தெரியும். அந்த நல்ல சமாரியன் காயம் அடைந்தவனுடைய காயங்கள்ல எண்ணெய் பூசினான் என்று பார்க்கலாம். அப்படி என்றால் அந்த எண்ணெய் என்பது ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மருத்துவ பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தவிர புதிய ஏற்பாட்டுல பேதுருவோ பவுலோ எண்ணெய் பூசி யாரையும் சுகப்படுத்தியதாக எந்த நிகழ்வுகளும் குறிப்பிடப்படவில்லை. இதான் முக்கியமான காய்ந்து. பேதுருவோ பவுலோ மற்ற அப்போஸ்தலரோ எண்ணெயை பூசி அதை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு பூசி அதனால் சுகம் கிடைத்ததாக எங்கும் சொல்லப்படவில்லை. குறிப்பாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்கள், 9வது அதிகாரம் 17, 18, 28வது அதிகாரம் 8, 9 போன்ற வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபித்து சுகம் கொடுத்தார்களே தவிர எண்ணெய் பூசி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லப்படவே இல்லை. வல்லமை தேவனுடையது, அவர்கள் ஜெபித்தார்கள், தேவன் சுகமாக்கினார். இதுதான் புதிய ஏற்பாடு வலியுறுத்தும் சத்தியம். எண்ணெயை கொண்டு எண்ணெய் சுகப்படுத்தியதாக எங்கும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இது முக்கியமான ஒரு பாயிண்ட். விசுவாசம் உள்ள ஜெபந்தான் பிணியாளை சுகமாக்கமை தவிர எண்ணெய் சுகமாக்கியதாக எங்கும் சொல்லப்படவில்லை. வல்லமையை தேவனிடத்தில் இருந்ததா நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். எனவே இதுல முக்கியமான கருத்து என்னன்னா, எண்ணெய் என்பது அல்ல, ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிடுங்கள். நோய்கள் பாவத்தினால் வந்ததென்றால் அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேளுங்கள், அப்பொழுது நோய்கள் சுகமாக்கப்படும். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்ட மைய கருத்து. இன்னொன்று, அப்படி பாவ அறிக்கையிட்டு ஏறெடுக்கிற அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் நோய்களை சுகமாக்கும் என்பது அது அடிஷனல் பாயிண்ட். இதுதான் இந்த ஓவரால் கான்செப்ட்ல சொல்லப்பட்ட காரியம். தவிர இது எண்ணெயை டோட்டலி இன்சிக்னிபிகன்ட், சம்பந்தம் இல்லாத ஒரு காரியம். அது எண்ணெயை அபிஷேகம் பண்ண சொல்லல, எண்ணெயை பூசும்படி சொல்லி இருக்கிறாங்க. இதனுடைய அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் எண்ணெய் பூசுவது என்பது மருந்து உட்கொள்வதற்கு சமமான காரியமாக எடுத்துக்கொள்ளலாம். எப்படி விசுவாசம் உன்னுடைய ஜெபம் நோயை சுகமாக்குமோ அதுபோல மருந்துகளும் அவசியம் என்கிற காரியத்தை தான் யாக்கோபு இந்த இடத்தில் தெளிவாக சொல்கிறார். இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் என்பது மருந்தாக பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மருந்து எடுப்பது என்பது விசுவாச குறைச்சல் அல்ல. மருந்து எடுப்பது மிகப்பெரிய பாவம் அல்ல. அது கர்த்தருடைய அடிப்படை சத்தியங்களுக்கு விரோதமான காரியமும் அல்ல. கல்வாரியில் நமக்காக எல்லாம் முடித்துவிட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை குறைத்து மதிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. நோயாளிக்கு வைத்தியன் தேவை என்கிற கான்செப்டின் அடிப்படையில் மருந்துகளும் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு விசுவாசம் இருந்தால் நம்மோடு இருக்கட்டும். அதே வேளையில் மருந்து எடுப்பதை நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கிற சத்தியத்தையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். இதை தவறாக புரிந்து கொண்டு எண்ணெயில் ஏதோ வல்லமை இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த எண்ணெயை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெயை எல்லாருக்கும் அனுப்பி அதனால் சுகம் கிடைப்பதுன்னு சொல்வது என்பது தேவனுடைய வல்லமையை கேலி கூத்தாகிறது. புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் பரிசுத்தமாக்க கிடையாது. மனிதர்களை பரிசுத்தமாக்கி வல்லமையாக பயன்படுத்துவாரை தவிர பொருட்களை பயன்படுத்தி கடவுள் அதிசயம் செய்வது இல்லை. புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை மனிதர்களை தான் பயன்படுத்தி இருக்கிறாய் தவிர எண்ணெயோ எந்த பொருளையும் தேவன் பயன்படுத்தியதாக சொல்லப்படவில்லை. இது ஒரு முக்கியமான சத்தியம். இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வல்லமையை நாம் கேலி கூத்தாக்க கூடாது, ஜெபத்தினுடைய மாண்பை கெடுக்க கூடாது. ஜெபத்திற்கு இல்லாத ஒரு வல்லமையை, ஒரு வலிமையை ஒரு பொருளுக்கு கொடுப்பது என்பது மிக மிக ஒரு பரிதாபத்திற்குரிய, கண்டனத்திற்குரிய காரியம். எனவே அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய் என்பது வேதத்தின்படி சரியல்ல. அதனால் விளைகிற எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதல்ல. இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்க லைக் பண்ணுங்க. உங்கள் விமர்சனங்களை யூடியூபில் பதிவிட்டால் அடியனுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக இருக்கும். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென்.